ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 8 ஜனவரி 2025. இன்றைக்கான பாப் தாதாவினுடைய மகா வாக்கியங்கள். जितना जितना समय समीप आता जा रहा है उतना व्यर्थ संकल्प भी बढ़ रहे हैं, लेकिन ये चुप होने के लिए बाहर निकल रहे हैं. பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு சமயம் அதாவது நேரம் இறுதி நேரத்திற்கு அருகாமையில் வருகின்றதோ அந்த அளவிற்கு வீணான எண்ணங்கள் கூட அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் இது எதனுடைய அடையாளம் அப்படின்னா, இவை அனைத்தும் முடிவடைவதற்காக வெளியில் வருகின்றன. எப்படி பாபா சக்கார் முரளியில சொல்றாரு இல்லையா, யாருக்கான உடம்பு சரியில்லைன்னா வைத்தியர் மருந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுத்துட்டு இது கொஞ்ச நாள் உங்களுக்கு அதிகமாகும், அதுக்கப்புறம் மெதுவா குறையும் அப்படிங்கிற. அதே போல இப்ப கடைசி நேரம்ங்கிறதுனால ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பழைய அந்த அவகுணங்களும் பலகீனங்களும் வெளியில வரும். அதனால பாபா நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு, இதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. உனோக்கா காம் ஹை ஆனா और आपका काम है उड़ती कला द्वारा சகாஷ் துவாரா பரிவர்த்தன் கர்ணா. ஆக அவற்றினுடைய வேலை வெளியே வருவது, அந்த வீணான எண்ணங்கள் பலகீனங்கள்லாம் வெளியில வர்றது அதோட வேலை. ஆனா உங்களுடைய வேலை பறக்கும் கலை மூலமாக சகாஷ் மூலமாக அவற்றை மாற்றி விடுவது. சோ நாம நல்ல ஸ்திதியில இருந்து இந்த வீணான எண்ணங்களை நாம அழிச்சிடணும். கப்ராவோ நகி. அதனால பாபா நம்பிக்கை கொடுக்கிறாரு, இதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இதனால் வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன், இப்ப திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் சங்கல்பம் வருது தெரியலையே அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. பாபா உள்ள கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம தினசரி முரளி கேட்கிறோம், பாபாவை நினைக்கிறோம், பாபாவோட பேசுறோம். அப்போ அதனால என்ன சொல்றாரு, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரும். பட் ஒன்ஸ் அது வெளியில வர்றதுக்கு விடுங்க. அந்த நேரம் நீங்க இன்னும் உங்களுக்காக விசேஷமா யோகா பண்ணிக்கோங்க, சகாஷ் கொடுத்துக்கோங்க. அப்ப இந்த வீணானதெல்லாம் சதா காலத்திற்குமாக உங்களிடமிருந்து விடை பெற்றுவிடும். உஸ்கே சேக்குமே நஹி ஆவோ. அதனுடைய பாதிப்பில் வராதீர்கள். ஏன் இப்படி வந்துச்சு, எதனால் இப்படி வந்துச்சுன்னு நீங்க குழப்பமடைய வேண்டாம். உங்களை நீங்களே வருத்தி கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டாம். மாறாக மாயனுடனான கடைசி யுத்தத்துல இருக்கு. நான் இதை வெற்றி அடையணும்ன்ற அந்த ஒரு சங்கல்பம் மட்டும் இருக்கட்டும். பாபாவுடைய உதவியை வாங்கிக்கலாம், ஸ்ரீமத்தை வாங்கிக்கலாம். தினசரி முரளியில இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது பாபா நமக்கு கைட் பண்றாரு. அதனுடைய ஆதாரத்துல இந்த யுத்தத்துல நாம வெற்றியாளராக ஆகலாம். நல்லது. ஓம் சாந்தி.